ஹலோ இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு டுடேஸ் லெசன். இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போர்டு பார்க்கலாமா? கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கான சென்டென்சஸ் என்னன்னு பார்க்கலாமா? பஜ்ஜியுடன் சூடான டீ குடிப்பது தனி சுகம்தான். மழையில் நனைவது தனி சுகம்தான். அம்மாவின் மடியில் தூங்குவது தனி சுகம்தான். பைக்கில் சுற்றுவது தனி சுகம்தான். இந்த மாதிரி நம்ம ரசிச்சு பண்ணுவோம் சில விஷயங்கள்ல. டீ குடிக்கிறது, அதுவும் நல்ல மழை பெய்யும் போது நல்ல சூடான ஒரு டீ, அது கூட ஒரு பஜ்ஜியோ ஏதோ ஒண்ணு, ஓகேயா, சாப்பிடும்போது அடடா, அந்த ஃபீல் அருமையா இருக்கும் இல்லையா? ஸோ மழையில் நினைவது, அந்த ஃபீலிங், அதாவது நம்ம இப்போ ஃபீல் பண்ணல. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப யங்கா ரொம்ப குட்டியா இருக்கும்போது மழையில நனையிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. சி, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ், அது ஒரு தனி சுகம்தான். அது கம்பேர் பண்ணவே முடியாது இல்லையா? ஈஸியா நம்மளால அதை எதோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. அம்மா மடியில தூங்குறது, அடடா, அது ஒரு தனி சுகம்தான் இல்லையா? நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது. இப்போ ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பைக்ல சுத்துறது தனி சுகம்தான். இந்த மாதிரி இந்த தனி சுகம்தான் அப்படிங்கறது நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ஃபீலிங்கை நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது இல்லையா? அந்த ஃபீலிங் அது வேற லெவல் இல்லையா? அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி இங்கிலீஷ்ல கொண்டு வர்றது, எப்படி சொல்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல உங்களுக்காக இருக்குது. பிளஸ் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம், அதை பண்ணும்போது நீங்களும் அது தனி சுகம்தான்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வித்தவுட் கெட்டிங் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பஜ்ஜியுடன் சூடான டீ குடிப்பது தனி சுகம்தான். எல்லாத்துலயுமே ஒரு சென்டென்ஸ் நம்ம காமனா பார்த்தோம். சாரி, எல்லா சென்டென்ஸ்லயுமே நம்ம ஒரு வேர்ட் காமனா பார்த்தோம், தனி சுகம்தான். அதாவது ஒரு விஷயம், ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இட்ஸ் இன்கம்பேரபிள் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஹேஸ் இட்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீல் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீல் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த விஷயம் கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? புரியுதா? இதை வச்சுதான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். ஹேஸ் இட் ஓன் ஃபீல் அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு தனி சுகத்தை கொடுக்குது. அதாவது அந்த ஃபீலிங்ஸை எதோடையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. இது எப்படி இங்கிலீஷ்ல நம்ம சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேஸ் இட் ஓன் ஃபீலை வச்சுதான் சென்டென்ஸ் நீங்க என்ன பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். திஸ் இஸ் த திஸ் இஸ் த பேஸ். ஓகேயா? திஸ் இஸ் த பேஸ். ஓகே, இந்த இடத்துல குடிப்பது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்போ verb இல்லையா? ஸோ குடிப்பது அப்படின்னு வரும்போது ட்ரிங்க்னு சொல்லுவோமா? ட்ரிங்க் இஸ் அ வெர்ப். ட்ரிங்க் இஸ் அ வெர்ப். அது நம்ம குடி அப்படிங்கிற வெர்புன்னு சொல்லுவோம். இப்போ குடிப்பது அப்படின்னு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி வந்துச்சு அப்படின்னாலே அது ஜெரண்ட்னு அர்த்தம். ட்ரிங்கிங்னு மாறும். ட்ரிங்கோட ஐஎன்ஜி சேர்க்கும் போது ட்ரிங்கிங்னு மாறும். ட்ரிங்கிங்னு மாறும்போது அது ஜெரண்ட், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சரி, ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணணும், குடிப்பதுன்னு இருக்கிறதுனால ட்ரிங்கிங்னு சொல்லுவீங்க. ட்ரிங்கிங் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ இங்க சூடான அப்படின்னு வந்திருக்கனால ஹாட். டீ அப்படிங்கிறதுக்கு டீ. ஸோ பஜ்ஜி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஏதாவது வேர்டு இருக்கு? கண்டிப்பா இருக்கு. ஃப்ரிட்டர். ஃப்ரிடர். ஃப்ரிடர். ஓகே, என்னது? ஃப்ரிடர். சரி, இங்க ஃப்ரிடர். சி, உடன் அப்படிங்கிறதுனால வித். வித். பஜ்ஜி அப்படிங்கிறதுக்கு ஃப்ரிடர். ஃப்ரிடர்னு சொன்னோமா? ஃப்ரிடர். FRITTER. ஆனா ப்ரொனன்சியேட் பண்றது ஃப்ரிடர். ஃப்ரிடர் அப்படின்னு நீங்க ப்ரொனன்சியேட் பண்ணணும். இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ட்ரிங்கிங் ஹாட் டீ வித் ஃப்ரிடர் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃபீல் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, எப்படி சொல்லுவீங்க? ட்ரிங்கிங், ஓகே, ஹாட் டீ, சூடான டீ. குடிப்பது முதல்ல வரணும். ட்ரிங்கிங் ஹாட் டீ, ஓகே, வித், அப்புறம் ஃப்ரிடர், அடுத்து ஹேஸ், ஓகே, இட்ஸ். இட்ஸ் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மக்கபிட். இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும் மைண்ட்ல அப்படின்னா ஜஸ்ட் மக் இட் அப். ஓகே, ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீல்.
ஓகேயா? இன்னுமா மனப்பாடம் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா இத ஸ்டோர் பண்ணிக்கோங்க மைண்ட்ல. ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீல் அப்படின்னா அந்த ஃபீல் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீல். ட்ரிங்கிங் ஹாட் டீ வித் ஃப்ரிடோ ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீல் அப்படின்னா பஜ்ஜியுடன் சூடான டீ குடிப்பது தனி சுகம்தான், அல்லது தனி சுகம் வேற லெவல் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்னா ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீல் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸை அழகா மேக் பண்ணுங்க. புரியுதா? ட்ரிங்கிங் ஹாட் டீ வித் ஃப்ரிடோ ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீல். பஜ்ஜியுடன் சூடான டீ குடிப்பது தனி சுகம்தான். இதுல நமக்கு பேஸ் ஆனது ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீல். இதை வச்சு 1000 சென்டென்ஸ் நீங்க மேக் பண்ணலாம். ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீல். ஆனா நம்ம டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை எப்படி சொல்றது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அதுக்கான ஒரு ஃப்ரேஸ். ஓகேயா? திஸ் இஸ் ஃப்ரேஸ். இதை வச்சுதான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றோம். ஓகே, காட் இட்? Shall we move to the next sentence? மழையில் நனைவது தனி சுகம்தான். இதுல நனை அப்படின்னு இருந்திருந்துச்சு அப்படின்னா அது வெர்ப் இல்லையா? நனை அப்படிங்கிறது வெர்ப். இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கெட் வெட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? கெட் வெட். சாரி, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? கெட் வெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நனைவதுன்னு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? நனைவது அப்படிங்கும் போது ஐஎன்ஜி சேரும். அதுல கெட்டு போட்டு டிடிஐஎன்ஜி கெட்டிங் வெட் அப்படின்னு மாறும். நனைவது அப்படிங்கிறது கெட்டிங் வெட். இது நமக்கு ஆல்ரெடி இருக்கு இல்லையா? ஆல்ரெடி ரெடிமேடா நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஹாஸ் இட் ஓன் ஃபீல் அப்படின்னா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி, தனி சுகம் அப்படிங்கிறது, அது இன்கம்பேரபிள் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இதுக்கு நம்ம ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃபீல யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ மழையில் அப்படிங்கிறதுக்கு இன் ரெயின். மழைனா ரெயின். ஓகேயா? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும் சொல்லுங்க. முதல்ல கெட்டிங் வெட் சொல்வீங்களா? எஸ், கெட்டிங் வெட். நெக்ஸ்ட் இன் ரெயின், மழையில் நனைவது. ஓகே, கெட்டிங் வெட் இன் ரெயின். அடுத்து தனி சுகம் என்ன சொல்வீங்க? ஹாஸ் இட் ஓன் ஃபீல். ஹாஸ், அடுத்து இட்டு போட்டு அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ், ஓன் ஃபீல் அப்படின்னீங்கன்னா மழையில நனையிறது அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி சுகம். சின்ன வயசுல இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஜாலியா பண்ணுவோம். கெட்டிங் வெட் இன் ரெயின் ஹாஸ் இட் ஓன் ஃபீல். மழையில் நனைவது தனி சுகம்தான், மழையில் நனைவது வேற லெவல் தான் அப்படின்னு நீங்க சொல்லும் போது கெட்டிங் வெட் இன் ரெயின் ஹாஸ் இட் ஓன் ஃபீல். ஒரு விஷயம் நமக்கு அந்த ஃபீலிங்ஸை கொடுக்குது அப்படின்னா நம்ம இந்த சென்டென்ஸை இப்படி சொல்ல வேண்டும். கெட்டிங் வெட் இன் ரெயின் ஹாஸ் இட் ஓன் ஃபீல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, shall we move to the next sentence? அம்மாவின் மடியில் தூங்குவது தனி சுகம்தான். இங்க தூங்குறது அப்படிங்கிறது நமக்கு தனி சுகம்தாங்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ரெடிமேடா ஒரு ஃப்ரேஸ் வச்சிருக்கோம். ஸோ இங்க தூங்குவது, தூங்கு அப்படிங்கிறதுக்கு வெர்ப் என்ன? தூங்கு அப்படிங்கிறதுக்கு ஸ்லீப். ஓகேயா? இப்ப தூங்குவது அப்படிங்கிறது ஜெரண்ட், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். தூங்குவது அப்படிங்கும் போது இதோட ஐஎன்ஜி சேரும். வேற ஒன்றும் இல்லை, பெருசா கவலைப்பட வேண்டாம். ஐயோ தூங்குவதுன்னா எப்படி வரும் அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஸ்லீப்போட ஐஎன்ஜி சேர்த்துட்டு ஸ்லீப்பிங் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது ஜெரண்ட். ஓகேயா? ஸோ இந்த மடி, அம்மா மடி, அம்மாவின் மடி. ஓகே, அம்மாவின் மடியில் அப்படிங்கும் போது இன்னு. ஓகே, அம்மா மடி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல மதர்ஸ், அம்மாவினுடைய, மதர்ஸ் லேப். நம்ம லேப்டாப் சொல்லுவோம்ல, மடியில வச்சு பண்றதுனாலதான் அதுக்கு பேரு லேப்டாப். ஸோ மடியில வச்சும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால அதுக்கு பேரு லேப்டாப்னு சொன்னோம். லேப்னா மடின்னு அர்த்தம். லேப்னா என்ன அர்த்தம்? மடி அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு தூங்குவதுக்கும் வேலை கிடைச்சிருக்கு. ஸ்லீப்பிங் சென்டென்ஸ் ஈஸியா இருக்கா? தனி சுகத்துக்கு நம்ம ஹஸ் இட் ஓன் ஃபீல். அதாவது அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது, அவ்வளோ நல்ல ஃபீலிங் அது அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த ஹாஸ் இட் ஓன் ஃபீல் வச்சு நீங்க சென்டென்ஸ் என்ன பண்ணலாம்? அழகாக அருமையாக நீங்களே உருவாக்கலாம். ஓகேயா? அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்னு பார்க்கலாமா? ஸ்லீப்பிங், அடுத்து இன், அடுத்து மதர்ஸ் லேப், ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃபீல். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா இருக்கா? ஸ்லீப்பிங், ஓகே. இன், தூங்குவது, இன் அடுத்து இன் வரணும். அடுத்து மதர்ஸ் லேப்னு வரணும், அம்மாவினுடைய மடி. ஓகேயா? ஸ்லீப்பிங் இன் மதர்ஸ் லேப், அம்மாவினுடைய மடியில் தூங்குவது. ஹாஸ் இட் ஓன் ஃபீல், ஹாஸ் இட்ஸ்
ஓன் ஃபீல். புரியுதா? காட் இட்? அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி? ஸ்லீப்பிங் இன் மதர்ஸ் லேப் ஹாஸ் இட் ஓன் ஃபீல். அம்மாவின் மடியில் தூங்குவது தனி சுகம்தான். தட் மீன்ஸ் அம்மாவினுடைய மடியில் தூங்குவது தனி சுகம்தான். ஸ்லீப்பிங் இன் மதர்ஸ் லேப் ஹாஸ் இட் ஓன் ஃபீல் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஸ்லீப்பிங் இன் மதர்ஸ் லேப் ஹாஸ் இட் ஓன் ஃபீல் அப்படின்னீங்கன்னா அம்மாவினுடைய மடியில் தூங்குவது தனி சுகம்தான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று அர்த்தம். ஓகே ஓகே, shall we move to the next sentence? பைக்கில் சுற்றி திரிவது தனி சுகம்தான். நமக்கு தனி சுகம்தான், has its own feel இருக்கு. ஸோ இந்த சுற்றித்திரி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கான வேர்ட் சாரி வெர்பு சுற்றித்திரி அப்படின்னா ரோம். ROAM ரோம். சுற்றி திரிவது அப்படிங்கிறது ரோமிங். சுற்றி திரிவது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஐஎன்ஜி சேர்க்க போறோம், அவ்வளவுதான். ரோமிங். ஓகேயா? புரியுதா? ரோமிங். பைக்கில் வரும்போது இன் பைக்குன்னு வரக்கூடாது. ஒரு வெஹிக்கிள் முன்னாடி நம்ம பைக்குன்னு சொல்லணும். பை பைக். பை பைக். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? தனி சுகம்தான்க்கு ஹாஸ் இட் ஓன் ஃபீல். வேற லெவல். அதை சொல்லவே முடியாது, வார்த்தையில எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாதுங்கும் போது ஹாஸ் இட் ஓன் ஃபீல் சொல்ல போறீங்க. அப்ப எப்படி சொல்லணும்? ரோமிங். முதல்ல ரோமிங், அடுத்து பை பைக். ஓகே, நெக்ஸ்ட் has it. ஓகே, has its own feel. வெரி குட். அழகா ஈஸியா ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி விட்டோம். ஓகேயா? ரோமிங் பை பைக் has its own feel அப்படின்னா பைக்கில் சுற்றி திருவது தனி சுகம்தான். ரோமிங் பை பைக் has its own feel அப்படின்னீங்கன்னா பைக்கில் சுற்றி திரிவது தனி சுகம்தான் அப்படின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். ஓகேயா? ஓகேயா? காட் இட்? அண்டர்ஸ்டாண்ட்? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவளுடன் நேரம் செலவழிப்பது தனி சுகம்தான். இந்த செலவழிக்கிறது அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் செலவழி அப்படிங்கிறதுக்கு ஸ்பெண்டுன்னு அர்த்தம். ஸ்பெண்டுங்கிறது வேர்புக்கு ஸ்பெண்டுன்னு சொல்லுவோம். அப்போ செலவழிப்பது அப்படின்னா ஸ்பெண்டிங்னு சொல்லணும். ஸ்பெண்டிங். எப்படி? ஸ்பெண்டிங் அப்படி சொல்லணும். எதை செலவழிக்கிறீங்க? டைம். யாரு கூட? அவ கூட. வித். அவளுடன் அப்படிங்கிறதுக்கு வித் ஹர் அப்படின்னு சொல்லுவீங்க. தனி சுகத்துக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, has its own feel. ஓகேயா? இப்போ சென்டென்ஸ் எப்படி ஈஸியா சொல்லுவீங்க? ஸ்பெண்டிங் டைம் வித் ஹர் has its own feel. ஓகே, வெரி குட், வெல் டன். அழகா சொல்லிட்டீங்களே. ஸ்பெண்டிங் டைம் ஓகே வித் ஹர். அடுத்து ஃபைனலா நீங்க has its own feel சொல்ல போறீங்க. has its own feel. அவ்வளவுதாங்க. இங்கிலீஷ் இஸ் so simple. எப்படி? spending time with her has its own feel. spending time with her has its own feel. அவளுடன் நேரம் செலவழிப்பது தனி சுகம்தான். ஓகேயா? ஸோ தட் மீன்ஸ் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதை நம்ம சொல்லவே முடியாது வார்த்தையில அப்படின்னு சொல்றது. ஐ திங்க் பிஃபோர் மேரேஜ் தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம், ஆஃப்டர் மேரேஜ் சொல்ல மாட்டோம். சரி, ஓகே. ஸ்பெண்டிங் டைம் வித் ஹர் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃபீல். அவளுடன் நேரம் செலவழிப்பது தனி சுகம்தான். ஓகே, காட் இட்? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? புரியுதா? தூங்குவதற்கு முன்பு இசை கேட்பது தனி சுகம்தான். இது தூங்குவதற்கு முன்பு அப்படிங்கிறதுக்கும் ஒரு பிஃபோர் கோயிங் டு பெட் அப்படின்னு சொல்லுவோம். பிஃபோர் கோயிங் டு பெட் அப்படின்னு சொல்லுவோம். தூங்குவதற்கு முன்பு, பிஃபோர் கோயிங் டு பெட் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். சரி, கேட்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க் கிடையாது, லிசன். லிசன். ஓ, லிசன் அப்படின்னா கேள், கவனி. மியூசிக்னு வரும்போது நம்ம கவனிச்சு கேட்போம், அப்படிதானோ? அப்போ அந்த ஆஸ்க் கிடையாது, கவனின்னு சொல்லுவோம். ஓகேயா? அப்ப லிசனிங். லிசனிங் ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா கேட்பது அப்படின்னு மாறும். நல்ல கவனிங்க, எப்பவுமே லிசனிங் டு தான் சொல்லணும். நீங்க லிசனிங் டு மியூசிக் தான் சொல்லணும். இசை அப்படிங்கிறதுக்கு மியூசிக் மறந்துடாம இந்த டூ ஆட் பண்ணணும் நீங்க.
ஓகேயா? சி ஓகே, தனி சுகத்துக்கு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் ரெடிமேட் ஆன்சர் ஹாஸ் இட் ஓன் ஃபீல். அப்ப இப்போ எப்படி சென்டென்ஸ் வரும்? லிஸ்னிங் டு அப்படின்னு சொல்லுவீங்க. எப்படி சொல்வீங்க? லிஸ்னிங் டு. ஓகே, லிஸ்னிங் டு. அடுத்து மியூசிக். ஓகே, அடுத்து listening to music before going to bed. Okay, listening to music before going to bed. அடுத்து has its own feel. அவ்வளோதாங்க, அருமையான ஒரு சென்டென்ஸ் இஸ் ரெடி. ஓகே, listening to music before going to bed has its own feel. Okay, listening to music before going to bed has its own feel. இந்த before going to bed நீங்க முன்னாடி சொல்லனாலும் சொல்லலாம். before going to bed listening to music has its own feel அப்படின்னு நீங்க சொல்லணும்னாலும் சொல்லலாம். listening to music before going to bed அப்படின்னாலும், before going to bed listening to music அப்படின்னு சொன்னாலும், நீங்க எப்படி மாத்தினாலும் சென்டென்ஸ் அதே மீனிங் தான் கொடுக்க போகுது. தூங்குறதுக்கு முன்பு இசை கேட்பது தனி சுகம்தான். தட் மீன்ஸ் அந்த ஃபீலிங் வேற லெவல். ஓகே, லிஸ்னிங் டு மியூசிக் பிஃபோர் கோயிங் டு பெட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃபீல் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, காட் இட்? காட் இட்? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? ஆங்கிலம் கற்பிப்பது தனி சுகம்தான். அதை எனக்கு நான் சொல்றேன். ஸோ இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும், அதுவும் ஈஸியா சொல்லிக் கொடுக்கணும், ஈஸியா எல்லாரையும் வந்து கத்துக்க வைக்கணும், டீச் பண்ணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு தனி சுகம் இருக்கு. ஓகேயா? அதனாலதான் நான் இதெல்லாம் பண்றேன். சரி, ஓகே, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஆங்கிலம் கற்பிப்பது. கற்பி அப்படிங்கிறதுக்கு டீச். ஓகேயா? வெர்பு கற்பி அப்படின்னா. கற்பிப்பது அப்படிங்கும் போது டீச்சிங்னு மாறும். டீச்சிங் ஐஎன்ஜி சேர்க்கும் போது கற்பிப்பது அப்படின்னு மாறும். கற்பிப்பது அப்படின்னு மாறும். அப்ப சென்டென்ஸ் வந்து ஆங்கிலம் அப்படிங்கும் போது இங்கிலீஷ். ஓகே, தனி சுகத்துக்கு நமக்கு ஆல்ரெடி இருக்கு ஹாஸ் இட் ஓன் ஃபீல். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? டீச்சிங், நெக்ஸ்ட் இங்கிலீஷ், ஓகே, அடுத்து ஹாஸ் இட் ஓன் ஃபீல். வெரி குட், வெல் டன். பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு? இப்போ எல்லாருமே இந்த மாதிரி சென்டென்ஸை ஈஸியா மேக் பண்ணலாம், அப்படிதானே? டீச்சிங் இங்கிலீஷ் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃபீல். ஆங்கிலம் கற்பிப்பது தனி சுகம்தான். ஓகே, டீச்சிங் இங்கிலீஷ் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃபீல். ஆங்கிலம் கற்பிப்பது தனி சுகம்தான். அதாவது அந்த அந்த ஃபீலிங் வேற. எனக்கு அப்படிதான். ஓகேயா? டீச்சிங் இங்கிலீஷ் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃபீல். ஓகே, காட் இட்? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? இப்போ நான் உங்களுக்காக ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். யூ ஜஸ்ட் ட்ரை. ஓகே, ஸோ சென்ட் யூர் ஆன்சர்ஸ் in the comment section. ஹோம்ஒர்க் என்னன்னு பாருங்க. ஆங்கிலம் பேசுவது தனி சுகம்தான். this is a homework for you all. Submit your answers in the comment section and tell me how is today's lesson. Okay, and எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை டு மேக் as many sentences as possible. That's what I want to tell you everyone. நிறைய 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 நீங்களே கிரியேட் பண்ணுங்க. ஸோ டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. ஓகே, so we will catch up in the next class. Until then, take care. Bye.